உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, ராகு கேதுவினுடைய இறுதிக்கட்ட இந்த 100 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தெளிவாக விவரமாக அதனால் கிடைக்கக்கூடிய அற்புதமான திருப்பங்கள் என்ன பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். அப்போது விருச்சகம்னா செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். அது என்னவோ தெரியல, எப்போ அர்த்தாஷ்டம சனி வந்ததோ அப்போ இருந்ததே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 5 வருஷமாக நிறைய மன அழுத்தங்களும் குழப்பங்களும் இனம் புரியாத வழி வேதனைகளும், அதுவும் இந்த 2-3 வருஷமாக எப்படி இருக்குன்னா, நமக்கு வேண்டியவங்களே நம்மளை காயப்படுத்தினாலும் நாம் எதை பெருசாக நம்பி இறங்கி செயல்படுறோமோ அதுவே நமக்கு கை கொடுக்கலன்னா எப்படி இருக்குமோ அப்படித்தான். எல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய விஷயங்களை செய்கிறீங்க, ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப அட்வான்டேஜாக யோசிக்கிறீங்க. ஒரு நேரத்தில் என்ன யோசிக்கிறீங்கன்னா, நம்ம அட்வான்டேஜாக யோசிக்கிறது தான் நமக்கு பிரச்சனையா, ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறதுனால தான் நமக்கு பிரச்சனையா, எதை செஞ்சாலும் ரொம்ப தெளிவாக செய்யணும்னு நினச்சி நாம் அந்த தெளிவாக இன்னும் அடுத்த லெவலில் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினச்சே நிறைய விஷயங்களை நாம் ஒரு ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முடியாமல், அதை செயல்படுத்தி முடியாமல் அதை ஆரம்பிக்க முடியாமல் நிற்கிறோமோ அப்படின்ற அளவுக்கு சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டீங்க. காரணம் என்னென்னா, உங்கள் திறமை மீதே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சோன்ற அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. பட் இங்கே திறமை மேலே சந்தேகங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு நல்ல டேலண்ட், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் உங்கள்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவங்க பார்த்து பாராட்டுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு நல்ல திறமை இருக்குது. அடுத்தவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கும் வழிகாட்டியாக நிற்கிற அளவுக்கும் அவ்வளோ உங்கள்கிட்ட பல விஷயங்களை நாளைக்கு தான் நடக்குன்றது இப்போவே நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றலோடு தான் செயல்படுறீங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் தவறு எந்த இடத்துல இருக்குன்னா, நீங்கள் என்ன தான் ரிஸ்க் எடுத்து நீங்கள் போகும்போதும் உங்களை டைவர்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அங்கே தான் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் திறமையானவங்களாக இருந்தாலும் உங்களால் எல்லாம் முடியும்னாலும் உன்னாலும் முடியாது, இது தப்பாக போயிடும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நிறைய இடங்களில் கன்ஃபியூஸ் பண்ணி ரைட்டான விஷயங்களை நீங்கள் செய்ய முடியாமல் தவறான விஷயங்களை கையில் எடுத்து இதனால் ரொம்ப அப்செட் ஆனது தான் மிச்சம். இது ஒரு பக்கம் இப்படி நடக்குது, இன்னொரு பக்கம் எப்படி நடக்குதுன்னா, உங்களோட இருக்கிறவங்க, உங்கள் குடும்பம், இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை, இவங்களுக்காக தான் எல்லாம் செய்கிறோன்ட்டு எல்லா ரிஸ்க் எடுத்து செஞ்சு அவங்களே உங்களை புரிஞ்சிக்கலைன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த கஷ்டங்களையும் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் பலமாக இருக்கணும்னா அதுக்கு 1, 5, 9ஆம் இடம் பலமாக இருக்கணும். பாக்கிய சம்மந்தப்பட்ட இடமும் அதே நேரத்தில் பஞ்சமஸ்தானமும் அதே நேரத்தில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த விதத்தில் கணக்கு எடுத்திங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடம்ன்றது ரொம்ப பலவீனம் அடைஞ்சி ஒரு பக்கம் நிற்கிது. எப்படி பலவீனம்னா, இத்தனை நாட்களாக 5ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தும் 5ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நின்று 4ஆம் வீட்டில் ராகு நிற்கிறார். அப்போது கேந்திரஸ்தானம் திக்பலம் பெற்று அந்த ராகு பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் 10ஆம் பாவத்தில் கேது இருந்து தொழில், வேலை, எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒரு தடைகளையும் ஏதோ ஒரு குழப்பங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக எந்த ஒரு வேலையும் சீராக போக மாட்டேங்குது, எந்த ஒரு தொழிலும் சீராக நம்மளால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. ஒரு 2 மாதம் ஒரு வருவாய் வருதுன்னா 3ஆவது மாதம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, 3ஆம் மாதம் சுத்தமாக வருமானமே இல்லாமல் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாதிக்கப்படுறீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சம்பாதனை வருது, பட் எந்த பக்கம் செலவாகுதுன்னு தெரியல. இன்னும் கடன் வாங்கி மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது இங்கே என்ன நடக்கும், பணம் கடன் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, வாங்கிடலாம். ஆனால் அந்த கடனை இப்போ கிடைக்கிறது பெரிய விஷயமா போனால் அது அதை விட வேதனை. வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டுறோம் இல்லையா, அது சம்பாரித்து கட்டினா பரவாயில்லை. சம்பாதிக்கிற சம்பாதியத்தையும் இருக்கிறது எல்லாத்துக்கும் போய் பத்தாமல் அதுக்கு கடன் வாங்கி அந்த வட்டியை கட்டினா அது இன்னும் பிரச்சனைகளுக்குரிய விஷயமாக மாறிடும். இந்த மாதிரி நிறைய இன்னல்களை சந்திச்சிட்ருக்கிறீங்க. இந்த இன்னல்கள் இதோட நிற்கலை. குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் இத்தனை வருஷமாக இப்படி இருந்ததே இல்லை, ஆனால் இப்போ இப்படி இருக்குது, ஏனே தெரியல, என் நேரம் சரியில்லையா,
உங்களை ஜாதகத்தில் திசா புத்தி சரியில்லையா இல்லை நாமளே சரியில்லையான்ற அளவுக்கெல்லாம் சில நேரத்தில் யோசிக்கிற நிலைமை உருவாயிடுச்சு. காரணம் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட இருக்கிற மைனஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட 10 நல்ல விஷயம் இருக்கும், அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சில மிஸ்டேக்னால அந்த ஒன்றை வச்சு அந்த 10ஐயும் போல்டாக்கி உங்களை ஜீரோவாக்க தயாராக இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல உங்களுக்குள்ளே என்ன தோணணும்னா, இனம் புரியாத மன அழுத்தம் ஒரு பக்கம் இருக்குது, இவ்வளோ தானே நம்ம வாழ்க்கைன்னு தோன்றதை தாண்டி 100% நீங்கள் சாதிக்கணும். இந்த இடத்துல நாம் சாதிச்சே தீரணும். உங்களுடைய வேல்யூ என்னன்றது மற்றவங்களுக்கு காட்டணுன்றதை மட்டும்தான் தோணும். இதுக்கு மேலே அந்த அளவுக்கு கிரகங்களுடைய சுழற்சிகள் அவ்வளோ பாசிட்டிவாக உங்களுக்கு சாதகமாக நிற்கக்கூடிய நிலை என் கண்ணுக்கு தெரியுது. அதனால தான் இந்த ராகு கேது ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மைகளை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால தான் இந்த காணொலியை இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எது எப்படி எந்த விதத்தில் உங்களை அடைய போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அது முதல்ல பார்த்தோன்னா, இந்த ராகு இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய 4ஆம் வீட்டிலே இருக்கார். 4ன்றது சுகஸ்தானம், அதே நேரத்தில் அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், செல்வாக்குக்குரிய இடம். அதே அப்படியே அந்த டைரக்ஷனில் கரெக்டாக நேராக பார்த்தீங்கன்னா 10ல் கேது நிற்கிறாரு சிம்மத்தில். அப்போது இந்த 2 விஷயத்துக்கும் கனெக்ட் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சனி பகவான் தான். ஏன்னா 4ஆம் அதிபதி 5ல் போய் உட்காந்தாச்சு. 5ல் அவர் எப்படி இருக்கிறாரு? பஞ்சமச்சனியாக இருக்கார். பஞ்சமச்சனி என்ன செய்யும்? தனக்குரியவர்கள், தனக்கு வேண்டியவர்கள், தான் எதை பெருசாக நினைக்கிறோமோ அந்த இடத்த டேமேஜ் ஆகும். இதுதான் அது பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு தீர்வுகள் வேணும். என்ன தீர்வுகள் அப்படின்னு பார்த்தா, ராகு உட்கார்ந்த வீட்டினுடைய அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து அவர் நல்ல நிலைக்கு வந்தார்னா, ராகு அவரோட சேர்ந்து பெரிய லெவலில் உங்களுக்கு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுத்துருவார், வளர்ச்சியை கொடுத்துருவார், சந்தோஷத்தை, நிம்மதியையும் செல்வாக்கையும் உண்டாக்கக்கூடிய அமைப்பை இவர் ஆட்டோமேட்டிக்காக ராகு போல் கொடுப்பும் இல்லை. ராகு கொடுக்க ஆரம்பித்தா இவ்வளோதான் இல்லை, அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருவார். அப்போது அந்த 5ல் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வக்ர நிலைக்கு ஆளானது உங்களுக்கு ஒரு ஹைலைட். அப்போ அந்த இடத்துக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் பிரகாசிக்கும்னா நல்ல ஒரு நிலைக்கு கொடுக்கும். அதுவே பிரகாசமாக இன்னும் வெளிச்சமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் டபுள் ட்ரிபிள் ப்ரமோஷனாக கிடைச்சா எப்படி இருக்கும்? அது பார்த்திங்கன்னா, குரு கரெக்டாக உங்களுக்கு 9ல் உட்காந்துருக்கார். 9ல் குரு கேட்டாலும் கிடைக்காது. விருச்சிகத்துக்கு 9ல் குரு இருக்குது. இந்த குரு அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களது தான் வாழ்க்கை. இதுதான் உங்களுக்கு உண்டான நேரம், இதுதான் உங்களுக்கு உண்டான சரியான டைம். இந்த டைத்தை சரியாக பயன்படுத்தினா வேறு லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையலாம், எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியும். உண்மையிலேயே சொல்கிறேன். ஏன்னா ஒரு திருமணமான ஒரு பெண்ணுக்கு கணவன் சரியாக அமையலை, தேவையற்ற வீண் பழக்க வழக்கங்களாலேயும் செயற்கை சிநேகிதங்களாலேயும் நிம்மதி கெடுது. 3rd பர்சனுடைய என்ட்ரினால் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுத்துருச்சுன்னு நினைக்கக்கூடியவங்க கூட இப்போ மூவ் பண்ணிங்கன்னா அவங்கள உங்கள் ரூட்டுக்கு கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போக முடியும். ஏன்னா அந்த குரு பகவான் உச்ச குரு அந்த இடத்துல நிற்கிறாரு. இது உங்கள் காலம். அது மட்டும் இல்லை, தொழிலில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகி இன்றைக்கி நடுத்தருவுக்கு வரக்கூடிய நிலைமைக்கு உருவாயிடுச்சு. அந்த கம்பெனியை நம்ம கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாமான்ற அளவுக்கு யோசிக்கக்கூடியவங்க இப்போ நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிங்க. அந்த இடத்துல பெரிய லெவலில் ஒரு ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்கலாம். அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 1000 பேர் உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய பிராண்டை ஹை லெவலுக்கு கொண்டு போகலாம். மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும். வேலை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம். இப்போ மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சே தீரும். அந்த அளவுக்கு இந்த உச்ச குருவினுடைய பார்வை விழக்கூடிய இடம் கரெக்டாக சனி பகவான் மீது விழுது, வக்ரச்சனி மேலே. வக்ரச்சனி மேலே விழும்பொழுது அந்த இடம் பிரகாசமாக மாறும். அதை ட்ரிபிள் மடங்காக அதை வேலை செய்யும். அப்போது அந்த சனி பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் மிகச்சிறந்த யோக நிலையை உங்களுக்கு உண்டாக்க போகுதுன்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த குரு பார்வை விழக்கூடிய இடத்த கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ராசி மேலேயே விழும். அப்போது நீங்கள் டேலண்டடாக யோசிக்க போகிறீங்க, நீங்கள் பிரகாசமாக செயல்பட போகிறீங்க, மற்றவங்க பார்வை எல்லாம் உங்கள் மேலே விழப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய நிலைமையை உண்டாக்குது. அதுக்கு இந்த குரு பார்வை கோடி நன்மைகளை உண்டாக்க போகுது. நீங்கள் ஒரு அரசியல் துறையில் இருக்கிறீங்க, அரசியல் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வருதுன்னா இது உங்கள் காலம். மூவ் பண்ணுங்க, பெரிய லெவலில் ஜொலிக்க போகிறீங்க. அதே சமயம் நீங்கள் தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், இறங்கி செய்யுங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதே குரு பார்வை 3ஆம் பாவத்தில் உங்களுக்கு விழும்போது அந்த இடம்தான்
செவ்வாய்க்கு உச்ச வீடு, அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா தைரியம், துணிச்சல், வீரியத்தோடு இறங்கி முடியாத காரியத்தை கூட முடிக்க போகிறீங்க. நீண்ட நாள் தலைவலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இழுவையில் இருக்கக்கூடிய வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, ப்ளஸ் உங்களுக்கு வரப்பு தகராறுலேருந்து மாமமச்சான் சண்டையிலிருந்து எல்லாத்தையும் தீர்த்து எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. குறிப்பாக 3ஆம் பாவம்ன்றது ஒரு மனிதனுடைய வெற்றிக்குரிய ஒரு காலம். எதுலையெல்லாம் அடியெடுத்து வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போகிறீங்க. ஏதோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் நான் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு நினச்சேன், அந்த பிரச்சனையை கூட நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது இருக்கும். அதே சமயம் இந்த உச்ச குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறார். பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி எடுத்த முடிவு இருந்தாலும் மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தாய் தந்தை மேலே ஒரு அன்பு அரவணைப்பு இல்லாத இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். செயற்கை சிநேகத்திலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக அவங்களுக்கு இருக்கும். எஜுகேஷன் ரீதியில் டாப் லெவலில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயம் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அவங்களுடைய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தலைவலி, ஒற்றை தலைவலி ப்ளஸ் அந்த கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அழகாக ரிலீஃப் ஆகும். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அதிலிருந்து அவங்க ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வயதுக்கு வந்து இன்றைக்கி திருமணமாகக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அருமையான டேலண்ட்டு, திறமை, அவங்க கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் அவங்களுக்குரிய நல்ல வாழ்க்கை அமையலையே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம், நிம்மதி கிடைக்கக்கூடிய அளவுக்கு அருமையான லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அமைய போகுது. முயற்சி பண்ணுங்கள், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இந்த குதிகால், அந்த கால் ஜாயிண்ட், முட்டி ப்ளஸ் இடுப்பு வரைக்குமே குறிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் ரீதியில் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்காது. அந்த பிரச்சனையிலிருந்து தானாகவே ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய மனக்கவலைகள் சார்ந்த எல்லா விஷயங்களும் விட்டு விலகும். மனசை திடப்படுத்தி தன்னம்பிக்கையோட பிரகாசமாக நீங்கள் இறங்கி செயல்படுங்க. எல்லா மனக்கவலைகளும் உங்களை விட்டு விலகிடும். நீங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இந்த கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாகவே உங்கள் ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் என்கிட்ட தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு எந்த ஒரு விஷயங்களையும் செயல்படுத்தினால் அது மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தினால நீங்கள் இவ்வளோ பாதிக்கப்படுறீங்க, எந்த கிரகம் எவ்வளோ சிக்கல்களை கொடுக்குது, அது சூரியனா, சுக்கிரனா, இல்லை குருவால் இந்த தாக்கம் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்து இதையும் செயல்படுறது நல்லது. திசாபுத்தியினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இறங்கினா அது உங்கள் வாழ்க்கையினுடைய நீங்கள் எதில் பயணம் பண்ணாலும் எந்த விஷயங்களில் இறங்கி அது வெற்றி பயணமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.